கோயம்புத்தூர்ல அன்னூருக்கு நியர்பைல 32 லட்ச ரூபா பட்ஜெட்லயே 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 32 லட்ச ரூபாயில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி நமக்கு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். பொங்கலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம உள்ள வந்திருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டிரைவ்ல உள்ள வர கனெக்டிவிட்டி ரோடுமே பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் ரூட். அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வரைக்கும் நமக்கு பஸ் வருது. ஸோ இது ஒன் ஆஃப் த பஸ் ரூட் மேல தான் நம்ம லொகேட் பண்ணிருக்கோம். நான் ஏன் SM கிரீன் மெடோஸ்ல வாங்கணும், அப்படி வாங்கினா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு 2020ல நீங்க கோயில்பாளையம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அங்க ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போயிட்டு இருந்தது 2020ல. இப்போ 15 வரைக்கும் ஒரு க்ரோ கிடைச்சிருச்சு. இப்போ போய் 15க்கு வாங்கிட்டு எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் 30 லட்ச ரூபா வருமானு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா ஒரு சேச்சுரேஷன் ஒரு growth. ஸோ லோ பட்ஜெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். SM கிரீன் மெடோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ரீசன் என்னன்னா இதை நாங்கள் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். May 3 வந்து நம்ம பெருசாக ஒரு லான்ச்சிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா ஒரு 10 வீடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். பூமி பூஜை பண்ண போறோம். நீங்க பாத்திருப்பீங்க நம்ம நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். உள்ளே பாத்தீங்கன்னா பார்க் எல்லாம் வெல் டெவலப்டு பண்ணிருக்கோம். உள்ள இண்டோர் டர்ஃப் பண்ணிருக்கோம். வெல் அம்யூனிட்டிஸ் ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட்ல உள்ள என்ன தேவையோ என்ன கொடுப்பாங்களோ அந்த அம்யூனிட்டிஸ் தான் நம்ம இந்த லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் SM கிரீன் மெடோஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வீடு கட்டுற மாதிரி வர கிளைண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். ஸோ இது DTCP என்ற அப்ரூவ்ட் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா லோன் கிடைச்சிரும். டர்ஃப் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதோட ஓப்பனிங் செரமனியும் அன்னைக்கு இருக்கு. ஸோ May 3 நம்ம அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து புக் பண்ற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே மார்க்கெட் ரேட்ல இருந்து 40,000 நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து புக்கிங் கொடுக்க போறோம். கோயம்புத்தூர்ல அன்னூருக்கு நியர்பைல 32 லட்ச ரூபா பட்ஜெட்லயே 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்த ப்ராஜெக்ட் தான் மேக் மை ஹோம்ஸ். இவங்களோட இந்த நியூ ப்ராஜெக்ட்டுங்க SM கிரீன் மெடோஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான். ஸோ தட் இந்த ப்ராஜெக்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷல், 32 லட்ச ரூபாய்க்கு 2 பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருந்துச்சு. பட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்காக மேக் மை ஹோம்ஸ்ல இருந்து சிவா பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் பிரதர். ஹாய் மேம். நீங்க சொல்லுங்க, நீங்க 32 லட்ச ரூபா பட்ஜெட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்ட பட்ஜெட் இது. அதுவும் 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லா அப்படிங்கிறப்போ இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பாசிபிளுங்க மேம். இப்போ ஆக்சுவலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரியான மக்கள் 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று ஆக்சஸ் வைஸ் பார்க்குறது, அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற மக்கள். இன்னொரு பார்ட் ஆஃப் மக்கள் வந்து பட்ஜெட்டடில் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை ஆக்சசபிளாக எனக்கு வேணும்னு தேடுறவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு 32 லட்ச ரூபாயில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் சொல்லியிருக்கோம். நீங்கள் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் இதே பில்டிங்கை வந்து சரவணப்பட்டிலேயோ இல்லை காந்திபுரம்லேயே கட்டினாலுமே பில்டிங் காஸ்ட் என்னமோ சேம் தான். சென்ட்டோட காஸ்ட் தான் நமக்கு டிஃபர் பண்ணி ஆகுது. உதாரணத்துக்கு இங்கே நமக்கு 32 lakhs வந்து 20 lakhs வந்து நமக்கு 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு செலவாகுது. இதே வீடு தான் சரவணப்பட்டியில் கட்டினாலும் செலவாக போகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் த 2 BHKயோட பட்ஜெட் சென்ட் பிரைஸை பொறுத்து வேரி ஆகுது. அப்போ ஒரு அஃபோர்டபுளா தேடுற மக்கள் வந்து எங்க லோ காஸ்ட் லேண்ட் கிடைக்குதோ அங்கதான் அவங்களால அஃபோர்டபுள் பட்ஜெட்ல அவங்களால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் 2 BHK. ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்டை தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இந்த பட்ஜெட்ல பார்க்குற மக்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிள் டிஸ்டன்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா அது SM கிரீன் மெடோஸ் நீங்க தாராளமாக சொல்லலாம். ஓகே. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷனுமே எனக்கு சரவணம்பட்டி மெயின் ரோட்ல எல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து காஸ்ட் வைஸ், ஏன்னா எக்கனாமிக் கண்டிஷன் அப்படிதான். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு 32 lakhs, பட் ஒரு பஸ் ஆக்சஸ் இருந்தால் போதும், பக்கத்தில் கடகணிங்க இருந்தால் போதும், ஒரு ஸ்கூலு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும். இவ்வளோதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் நாங்கள் இந்த லொகேஷன் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினில் பொங்கலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம உள்ள வந்திருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டிரைவில் உள்ள வர கனெக்டிவிட்டி ரோடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ரூட்டுங்க. அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு நம்ம சைட்டை என்ட்ரன்ஸ் ஆர்ச் வரைக்கும் நமக்கு பஸ் வருது. ஸோ இது ஒன் ஆஃப் த பஸ் ரூட் மேலே தான் நம்ம லொகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறவங்க வந்து பெரிய அளவில் நேஷனல் ஹைவே மேலே இருக்கணும் இல்லாமல் அட்லீஸ்ட் சொல்லிக்கிற மாதிரியாவது பஸ் இருக்கணும். ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் நமக்கு ஆக்சஸ் அதிகமாக இருக்கும். மார்னிங் ஒர்க்குக்கு போகிறவங்க, ஈவினிங் ரிட்டர்ன்ஸ் வரவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு இந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க் எல்லாம் வெல் டெவலப்டு பண்ணியிருக்கோம். உள்ள இண்டோர் டர்ஃப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட்ல தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு வெல் அம்யூனிட்டிஸோட எதிர்பார்க்குற மக்களும் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ போயிட்டு பார்ப்பாங்க ஒரு கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல டெவலப்டு பார்க்கு, இல்லை ஒரு இண்டோர் ஸ்டேடியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டோர் டர்ஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக ஹை பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் தான் நீங்கள் போய் பார்க்கவே முடியும். ஏன்னா இங்க லோ பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு பெரிய லெவலில் அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா பட்ஜெட்டடா போறதுனால. ஸோ நமக்கு அது என்ன செலவாகினாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம சென்ட் பிரைஸ்ல தான் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அப்போ பட்ஜெட் வந்து பெருசா போயிடுது. ஸோ லோ பட்ஜெட்டும் கொடுக்கணும், அதே டைம்ல அம்யூனிட்டிஸும் வெல் டெவலப்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம SM கிரீன் மெடோஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வெல் அம்யூனிட்டிஸ் ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட்ல உள்ள என்ன தேவையோ என்ன கொடுப்பாங்களோ அந்த அம்யூனிட்டிஸை தான் நம்ம இந்த லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் SM கிரீன் மெடோஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வீடு கட்டுற மாதிரி வர கிளைண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். ஓகே. நான் ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு
ஒரு ப்ரீமியமாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி பட்ஜெட்டும் சொல்லாமே இன்னைக்கு வந்து 2 விஷயம் தான் எனக்கு லேண்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு புது ப்ராஜெக்ட் போகிறேன் நான், ஒன்று நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லையா நான் குடி வர போகிறேன். ஸோ நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டு, பஸ் ஆக்சஸ் ரோடு, ஸோ எல்லாமே இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னைக்கு கோயம்புத்தூரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி எஸ்எம் கிரீன் மெடோஸில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸும் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ஸோ நான் ஏன் எஸ்எம் கிரீன் மெடோஸில் வாங்கணும், அப்படி வாங்கினா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுங்கள். நான் நாட் ஓன்லி எஸ்எம் கிரீன் மெடோஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட். இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு செக்யூர்ட் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல ரோடு பக்கத்தில் இருக்கணும், அது ஆக்சுவலி நல்ல அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்காது. ஏன்னா ஒரு சேச்சுரேஷன்ஸ் வந்துருக்கும், ஒரு க்ரோத்துக்கு மேலே போகாது. ஒரு 2020 நீங்கள் கோயில்பாளையம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அங்கே ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போயிட்டு இருந்தது 2020. இப்போ 15 வரைக்கும் ஒரு க்ரோ கிடைச்சிருச்சு. இப்போ போய் 15க்கு வாங்கிட்டு எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் 30 லட்ச ரூபா வருமானு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா ஒரு சேச்சுரேஷன், ஒரு க்ரோத். ஸோ லோ பட்ஜெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்எம் கிரீன் மெடோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ரீசன் என்னன்னா, இதை நாங்கள் அஃபோர்டபுள் பட்ஜெட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த அஃபோர்டபுள் பட்ஜெட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ ஒரு நமக்கு சென்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4.35 வருது. ஒரு 2 ஏன்னா சின்ன சின்ன பிளாட்டாக தான் பிரிச்சிருக்கோம். பட்ஜெட்டட் மக்கள் தான் நம்ம அவங்களுக்காக போட்ட ப்ராஜெக்ட் தான். இன்வெஸ்டர்ஸ் எப்படி லாபம் அடைவாங்க அப்படின்னா, வீடுகள் நிறைய உள்ள வரும். ஸோ ஒரு சொசைட்டி ஆகும்போது ஒரு 5 இயர்ஸ்ல அந்த 4 லட்ச ரூபா நீங்கள் இப்போ 4.35 லேக்ஸ்க்கு நீங்கள் வாங்குற பட்ஜெட் கண்டிப்பாக டபுள் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே கோவில்பாளையமாக இருக்கட்டும், ஒரு ஹை பட்ஜெட்டில் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே 1 சென்ட் வாங்குற பர்ச்சேஸ்க்கு இங்கே நம்ம ஒரு பிளாட்டே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ வரக்கூட ரிட்டர்ன்ஸுமே உங்களுக்கு அதிகமாக வரும். கண்டிப்பாக க்ரோத் கிடைக்கும். லோ பட்ஜெட்டு தான் நாளைக்கு வளரும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் போயிடுச்சுன்னா உங்களுக்கு க்ரோத் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு லோ பட்ஜெட்டாக பார்க்கும்போது இது ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக ஓகே. ஏன்னா நான் இன்றைக்கி போய் சரவணம்பட்டியில் ஒரு 25 லட்ச ரூபா சென்ட்டுன்னு இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த வருஷம் 50 லட்ச ரூபாயா மாறும்னா மாறாது. பட் நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக ஓகே. இருந்தாலுமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் வேணும்னா, இன்றைக்கி நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது க்ரோத் ஆகிறதுக்கு வீடு அஸ் யூஷுவல் நீங்களே இங்கே ஃபுல்லாக கொண்டு வந்துடுவீங்க, அது ஓகே. இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி, ஒரு ஸ்கூல் காலேஜஸ், பஸ் ஸ்டாப்பு, இல்லைங்க ஷாப்பிங் போகணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் பொறுத்து தான் இதோட டெவலப்மெண்ட்டும் இருக்குது இல்லையா, அப்ரிஷியேஷனும் இருக்குது. அப்படி நீங்கள் எதெல்லாம் பார்த்து இந்த சைட் சூஸ் பண்ணீங்க? எங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அன்னூர் ஜங்ஷன் தான். நாங்கள் சத்தி ரோட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் க்ரோத்தை பார்த்தோம்னா சரவணப்பட்டி நல்லா க்ரோத் ஆனிச்சுங்க. அதே மாதிரி கோவில்பாளையம், அதுக்கப்புறம் வந்து அன்னூர் தான் நல்லா இப்போ அண்டர் டெவலப்பிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல க்ரோத் இருக்குன்னா அன்னூர் ஜங்ஷன் சொல்லலாம். ரீசன் என்னன்னா, நமக்கு அன்னூர் நல்ல மெயினான ஜங்ஷன். நமக்கு மேட்டுப்பாளையம், திருப்பூர், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் நாளைக்கு கனெக்ட் பண்ற ஜங்ஷன் தான். அதே மாதிரி நீங்க சத்தி ரோட்ல கவனிச்சீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய 2வது பஸ் ஸ்டாப் அன்னூர் தான். ஏன்னா கோயில்பாளையம்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதை விட்டுட்டீங்கன்னா அன்னூர் தான் பஸ் ஸ்டாண்ட். எஸ்எம் கிரீன் மெடோஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அன்னூர்ல நமக்கு கிடைச்சிடும். அன்னூர்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அன்னூர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வைஸ் கேஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல், அப்புறம் விநாயகா மெட்ரிகுலேஷன் அண்ட் நவபாரத் ஸ்கூல், ஸோ 4 ஸ்கூல் உங்களுக்கு அன்னூர்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தியேட்டராக இருக்கட்டும், ஒரு பேங்காக இருக்கட்டும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ அங்கே அன்னூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஓகேங்க. ஏன்னா எல்லாமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கலாம், இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க சூஸ் பண்ணாங்கங்கிறது வரைக்குமே வந்து கிளியராக இன் அண்ட் அவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃபுல் அமௌண்ட் நீங்கள் 4.35 இருந்தால் கூட எல்லாருக்கிட்டையும் ஃபுல் அமௌண்ட் இருக்காது. ஸோ லோன் சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணி தரீங்க? ஸோ இது டிடிசிபி என்ற அப்ரூவ்ட் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக லோன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் லோன்னால தான் இப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து லோனை போட்டாவது இடத்த வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ரீசன் வந்து அவங்க கட்டுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட லேண்ட் அப்ரிசியேஷன்ஸ் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால தான் இமீடியட்டாக லோன் போட்டாவது இடம் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம நேஷனலைஸ்டு பேங்க்ல ஏபிஎஃப் பண்ணியிருக்கோம், HDFC PNBல நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு லேண்டாக நீங்கள் போறீங்க, ஒரு 2.75 சென்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணோம்னா ஒரு 3 to 4 lakhs டவுன் பேமெண்ட் தேவைப்படும். இல்லை 32 lakhs நீங்கள் வீடாகவே போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 8 to 9 lakhs போல டவுன் பேமெண்ட் தேவைப்படும். நம்ம லோன் ப்ராசஸ் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட டீம் இருக்காங்க, எங்கள் டீமே உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னைக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்குள்ள ஒரு லோ காஸ்ட்ல லேண்டு பட் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வீடு கட்டினாலும் சரி, அப்சல்யூட்லி உங்களுக்கு மேக் மை ஹோம்ஸோட இந்த எஸ்எம் கிரீன் மெடோஸ் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்படியே நீங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லிக்கலாம்.
ஸோ கம்மிங் மே 3 வந்து நம்ம பெருசாக ஒரு லான்ச்சிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 வீடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பூமி பூஜை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு டர்ஃப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஓப்பனிங் செரமனியும் அன்றைக்கி இருக்குது. ஸோ மே 3 நம்ம அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து புக் பண்ணுற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே மார்க்கெட் ரேட்லேருந்து 40,000 நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து புக்கிங் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராஜெக்ட் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு. தேங்க்யூ.